ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம சேனல்ல இப்போ லேட்டஸ்டா லான்ச் ஆகிருக்கிற எல்லா கார்ஸுமே ரிவ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சிட்ரோனுடைய லேட்டஸ்டான ஏர்கிராஸ் எக்ஸ் உங்களுக்கு டீடைல்டா ரிவ்யூ கொண்டு வந்திருந்தேன். அதுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்திருந்தீங்க. பல பேர் வந்து கமெண்ட்ஸ்ல ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தீங்க. சிட்ரோன் ஏர்கிராஸ் எக்ஸ் ரிவ்யூ பண்ணிட்டீங்க, ஆனா பெசால்ட் எக்ஸ் ஏன் இன்னும் பண்ணல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதோ உங்களுக்காக சிட்ரோனுடைய பெசால்ட் எக்ஸ் லேட்டஸ்டான அப்டேட்டட் மாடலுங்க. ஸோ பெசால்ட் வந்து ஏற்கனவே லான்ச் ஆயிருந்துச்சுங்க. அந்த டைம்ல உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டுமே ட்ரைவ் பண்ணி காமிச்சிருந்தோம், டாப் வேரியண்ட்டும் ட்ரைவ் பண்ணி காமிச்சிருந்தோம், மிட் வேரியன்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஆனால் இப்போ பெசால்ட் எக்ஸ் அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஏர்கிராஸோடைய ரிவ்யூலேயே நான் வந்து சொல்லியிருந்தேங்க. ஸோ சிஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேபினுடைய இன்டீரியர்ஸ் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் அடுத்த லெவலில் அப்கிரேட் பண்ணி இன்னும் ஒரு பெட்டர் ப்ரீமியம் காராக பிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய எல்லா கார்ஸுமே. அந்த வரிசையில் C3X அப்டேட் பண்ணாங்க, ஏர்கிராஸ் எக்ஸ் அப்படின்னு அப்டேட் பண்ணாங்க. இப்போ பெசால்ட் எக்ஸ் நம்ம உங்களுக்கு ரிவ்யூ கொண்டு வந்திருக்கோங்க. ஸோ இந்த பெசால்ட் எக்ஸோடைய கீ ஹைலைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட். ஸோ அதெல்லாம் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பெசால்ட் எக்ஸோடைய ப்ரைசிங் ரேஞ்ச் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் டர்போ என்ஜினோட உங்களுக்கு பேஸ் 2 மாடல் கிடைக்குது, யூ அண்ட் ப்ளஸ். அந்த பேஸ் லெவல் யூ மாடலோட எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,95,000 வருதுங்க. 7,95,000 ரூபாய் தான் எக்ஷோரூம் ப்ரைசிங் பொறுத்தவரை. ஓகே, அதே டர்போ ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா மிட் லெவல் ப்ளஸ் வேரியன்ட்ல இருந்து தான் கிடைக்குது. அந்த ப்ளஸ் மேனுவல் டர்போ வேரியண்டோட எக்ஷோரூம் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 10,82,000 10,82,000 ரூபாய் வருதுங்க எக்ஷோரூம் பிரைசிங், டர்போ பெட்ரோல் மேனுவல். அதே வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ரேஞ்ச் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டார்ட் ஆகுறது 12,07,000 இருந்து எக்ஷோரூம் பிரைசிங். அது மிட் லெவல் பிளஸ் வேரியன்ட் டர்போ பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். டாப் லெவல் இந்த மேக்ஸ் டர்போ பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்னு பார்த்தீங்கன்னா 12,89,000 ரூபாய் வருதுங்க எக்ஷோரூம் பிரைசிங் பொறுத்தவரை. ஸோ ஆன் ரோட் அப்படின்னு பார்த்தாலுமே 16 லட்சம் ரூபாய்க்கு உள்ளே இந்த டாப் லெவல் வேரியன்ட் உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸோட கிடைச்சிருது வித் டர்போ பெட்ரோல் என்ஜின். ஒரு இம்ப்ரெசிவான பேக்கேஜா இருக்குங்கிறதா என்னுடைய கருத்தா இருக்குங்க. வாங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பெசால்ட் எக்ஸ் இன்னைக்கு இந்த பெசால்ட் எக்ஸ் நமக்கு ரிவ்யூ வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த SGA சிட்ரோன் கார் ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்னைக்குமே இருக்கு. உள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்கறதா, நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோட டீடைல் ரிவ்யூஸுமே தமிழ்ல நீங்க நம்ம சேனல்ல டீடைல்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்னைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கு. அதனால ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்றதுக்கு மறக்காதீங்க. இப்போ பெசால்ட் எக்ஸ் ரிவ்யூ பண்ணிடலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ நீங்கள் எல்லாரும் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்த சிட்ரோன் பெசால்ட் எக்ஸ். ஏற்கனவே பெசால்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோங்க. டாப் வேரியன்ட், பேஸ் வேரியன்ட் எல்லாமே ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அது வந்து ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனால் இந்தியாவில் முதல் கூப்பே எஸ்யூவி, கூப்பே ஸ்டைல் டிசைனில் வரக்கூடிய முதல் கிராஸ் ஓவர் டைப் எஸ்யூவி அப்படின்னு லான்ச் பண்ணாங்க. இது வந்து அதனுடைய அப்கிரேடட் மாடல். ஸோ ஏற்கனவே அந்த வண்டி டிசைன் நல்லா தான் இருந்துச்சுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வெளியில பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லை. எக்ஸ்டீரியர் டிசைன் ரீதியாக பெரிய வித்தியாசம் எதுவும் வந்து அவங்க கொண்டு வரல. மேஜராக மாறி இருக்கிறது இன்டீரியர் தான். ஓகே, ஏர்கிராஸ் எக்ஸில் என்ன மாதிரி ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ எக்ஸ்டீரியரை அப்படியே வச்சுட்டு இன்டீரியர் ஃபீச்சர்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பெசால்ட் எக்ஸ்க்கும். ஓகே, ஸோ ப்ரைஸிங்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல்ல என்ஜின் ஸ்பெக்ஸ் வந்து நம்ம பேசிடலாங்க டிசைனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. என்ஜின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் லெவல் யூ அண்ட் ப்ளஸ் வேரியன்ட்ஸில் வந்து உங்களுக்கு நான் டர்போ என்ஜின் கிடைக்குது. ஓகே, 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் நான் டர்போ பெட்ரோல் என்ஜின். அப்படி இருந்துமே இவ்வளோ பெரிய வண்டிக்குமே அந்த நான் டர்போ என்ஜினே நல்லா தான் இருந்துச்சுங்க. பேஸ் வேரியன்ட் நம்ம ஏற்கனவே டிரைவ் பண்ணியிருக்கோம். கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அந்த என்ஜின் வந்து 85 PS மேக்ஸிமம் பவரும் 115 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் தான் இருந்துச்சுங்க. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஹைவேஸை பொறுத்தவரை அந்த நான் டர்போ என்ஜின் ஒரு 19 20 வரைக்கும் மேக்ஸிமம் கிடைக்கும். சிட்டி கண்டிஷன்ஸில் ஒரு 13-14 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாங்க. ஓகே, அடுத்தது இதோ இந்த டாப் லெவல் வேரியண்ட்ல வரக்கூடியது டர்போ சார்ஜ் என்ஜின். மிட் வேரியண்ட்ல இருந்தே டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின் கிடைக்குது. அட்டகாசமான என்ஜினுங்க. 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் வண்டிங்கிறதுனால 205 நியூட்டன் மீட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே மேனுவல் கியர் பாக்ஸ் 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 190 நியூட்டன் மீட்டர் வரைக்கும் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஆனால் ஹார்ஸ் பவர்னு பார்த்தீங்கன்னா 110. ஆனால் ரோட்ல ஓட்டும் போது நீங்கள் வந்து அது வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த அளவுக்கு பயங்கரமான டார்க் இந்த ஆட்டோமேட்டிக் வண்டி எஸ்பெஷலி கொடுக்குது. 205 அப்படின்னு இருக்கும்போது பழைய இனோவா விடவே அதிகம், சில பல டீசல் கார்ஸை விடவே அதிகம் அப்படின்னு சொல்லலாங்க. ஓகே, ரைட். ஸோ என்ஜினை பற்றி புகழ் பாடிட்டோம். இப்போ நம்ம எக்ஸ்டீரியரை பேசலாங்க.
ஸோ எக்ஸ்டீரியர் லுக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பெசால்ட் வந்து நம்ம பல தடவை ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ பெசால்ட்டோடைய ஓவரால் டிசைன் லாங்குவேஜ் இப்படி தான் இருந்திருக்குங்க. டிசைன் ரீதியாக எக்ஸ்டீரியரில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இவங்க கொண்டு வரல. எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்டீரியரை பொறுத்து தான் மேஜர் மாற்றங்கள் இருக்குது. ஸோ இந்த பெசால்ட்டோடைய குயிக்கான ப்ரஷ்அப்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கூப்பே டைப் எஸ்யூவி, கூப்பே டைப் கிராஸ்ஓவர் எஸ்யூவி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பாக்ஸி டைப்பாக இல்லாமல் இந்த மாதிரி ஸ்லோப்பிங்காக பின்னாடி இறங்குது பார்த்தீங்களா, இதுதான் கூப்பே டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரினில் இது ஒரு டிசைன் லாங்குவேஜ். அந்த டிசைன் லாங்குவேஜ் இங்கே இந்தியாவில் ஒர்க் ஆகுதா அப்படின்னு இந்த வண்டி லான்ச் பண்ணாங்க. ஆக்சுவலி வண்டி பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக நல்லா தான் இருக்குங்க. ஓகே, ஸோ இதுதான் கூப்பே டைப். முன்ன இருந்த மாதிரியே அப்படியே சேமாக தான் இருக்குது. எக்ஸ்டீரியரை பொறுத்தவரை பெரிய டிசைன் சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. பட் சில பல ஃபீச்சர் அப்கிரேட்ஸ் நடந்திருக்கு. ஏற்கனவே நம்ம பழைய பெசால்ட் ரிவ்யூ பண்ணும்போதே காமிச்சிருக்கோம். மேக்ஸ் டாப் லெவல் வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து எல்இடி டிஆர்எல்ஸோட சேர்த்து ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே சேம் விஷயம் இப்போவும் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஓகே, ஆனால் இந்த எக்ஸ் மாடல்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஃபாக் லாம்ப்ஸுமே எல்இடி ப்ரொஜெக்டர்ஸாக கொடுக்குறாங்க. இது ஒரு அப்கிரேட் நடந்திருக்குங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு புதுசு, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதே சமயம் த்ரோவுமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஓகே, ஃப்ரண்ட் ஃபேஸியா முன்ன போல் எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது. பெரிய கிரில் பேட்டர்ன், ஸ்பிளிட் டைப் கிரில்லு, வண்டி பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. ஒரு உண்மையாக சொல்ல போனால் ஏர்கிராஸ் எக்ஸும் இந்த பெசால்ட் எக்ஸும் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் அப்படியே சேமாக தாங்க இருக்குது. ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எந்த வண்டியும் கண்டுபிடிக்க முடியாது, சைடுக்கு போனால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, பட் ரெண்டு வண்டியுமே நல்லா இருக்குது. சரிங்களா, அடுத்தது உங்களுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 mm கிட்ட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து சாலிடாக கிடைக்குது. ஸோ கொஞ்சம் மைல்டான ஆஃப் ரோட் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சாலுமே இந்த வண்டியை பொறுத்தவரை கவலை இல்லை, தாராளமாக போகலாம். 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே 16 இன்ச் வீல்ஸ் வந்து இருக்குது. இது டாப் லெவல் வேரியண்ட், மேக்ஸ் வேரியண்ட் அப்படின்னு இருக்கும்போது இதனுடைய டயர் சைஸ் பார்ப்போமா. இதுவும் வந்து 16 இன்ச் வீல் தான். ஓகே, ஏர்கிராஸ் எக்ஸில் உங்களுக்கு 17 இன்ச் வீல் கிடைக்கும், ஒரு சைஸ் பெருசு. இது வந்து 16 இன்ச் தான், ஒரு சைஸ் கம்மி. இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. டியூவல் டோன் அலாய் வீல்ஸ் இந்த மேக்ஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்குது. டயர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 205/60 R16 அதுதான் டயரோடைய சைஸாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது, ரியரில் ட்ரம் பிரேக்ஸ் இருக்குது. இருந்தாலும் ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு டாப் வேரியன்ட்ஸில் கிடச்சிருது. டர்போ வேரியன்ட்ஸை பொறுத்தவரை நான் டர்போ வேரியன்ட் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ABS வித் EBD, 6 ஏர்பேக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஸ்டாண்டர்டாக வருதுங்க. அடுத்தது சைட் ப்ரொஃபைலில் வேறு என்ன வித்தியாசங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒன்றுமே இல்லைங்க, முன்ன போல் சேமாக தான் இருக்குது. வண்டியோட லென்த் வந்து 4.3 மீட்டர்ஸ் கிட்ட வருதுங்க. ஹியூண்டே கிரெட்டாவுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலான சைஸ். ஓகே, ஆனால் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தெரியாது, அதுதான் கூப்பே ஸ்டைல் லுக்குங்க. ஓகே, மீதி எல்லா சிட்ரோன் கார்களை போலவே இந்த ஃப்ளாப் டைப் டோர் ஹேண்டில்ஸ் தான் வருது. கீ ஹோல் இங்கே கொடுத்துருக்காங்க. LED டர்ன் இண்டிகேட்டர்ஸோட கிளாசி பிளாக் வார்வியம்ஸ் கிடைக்குது. சன்ரூஃப் எந்த வேரியண்ட்லையுமே உங்களுக்கு வந்து கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஏரோடைனமிக் டைப் ஒரு டிசைன் ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்லோப்பிங் டைப் ரூஃப். ஷார்க் ஃபின் ஆண்டனா கிடச்சிருது. பின்னாடி உங்களுக்கு டாப் வேரியன்ட்ஸில் ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகரும் இருக்குங்க. ஓகே, ரியர் டீஃபாகர் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன், இந்த லைன்ஸு. ஸோ அது இருக்குங்க. ரியரில் டிசைன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் முன்ன போல் சேம் தாங்க. அது தவிர வேறு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒன்றுமே இல்லைங்க. புதுசாக இந்த பெசால்ட் எக்ஸ் அப்படிங்கிற பிராண்டிங் வந்திருக்கு. முன்ன வெறும் பெசால்ட்டாக இருந்துச்சு, இப்போ பெசால்ட் எக்ஸ் ஆக்கிட்டாங்க. சிட்ரோன் லோகோ முன்ன போல் சேம் தான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு LED மாதிரியே இருக்கக்கூடிய டைல் லேம்ப்ஸ் கொடுக்குறாங்க. இருந்தாலும் இது ஹாலோஜன் தாங்க, LEDs கிடையாது. பட் இருந்தாலும் பார்க்குறது நல்லா இருக்குது. டர்போ பெட்ரோல் இன்ஜின் மாடல்ஸ்க்கு வந்து இங்கே பியூர் டெக் அப்படிங்கிற ஒரு லோகோ ஒன்று தனியாக வருது. காரணம் இது வந்து டர்போ பெட்ரோல் வண்டி அப்படின்னு காட்டுறதுக்குங்க. ஓகே, ஸோ ஓவரால் எக்ஸ்டீரியர் லுக் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அப்டேட் ஆகலையே தவிர நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ நல்லா இருக்கிறத எதுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்காங்க. ஓகே, ஃபியூல் டேங்க் வந்து வண்டியோடைய லெஃப்ட் சைடில் இருக்குது, அது நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ரைட், இப்போ வாங்க நம்ம கேபினுக்கு உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரைட், நெக்ஸ்ட் இந்த பெசால்ட் எக்ஸோடைய இன்டீரியர் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வண்டியோடைய கீ பார்ப்போம். ஸோ கீ பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய எல்லா லேட்டஸ்ட் சிட்ரோன் கார்களுக்குமே கீ வந்து மாற்றிட்டாங்க, அப்டேட் பண்ணிட்டாங்க, ஸ்மார்ட் கீஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ரிக்வெஸ்ட் சென்சர் இல்லைன்னு கேட்பீங்க. ஏர்கிராஸ் எக்ஸில் ஏற்கனவே இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது வந்து ப்ராக்சிமிட்டி கீ சென்சரோடைய வரக்கூடிய ஸ்மார்ட் கீ. ஓகே, ஸோ நீங்கள் தனியாக இந்த மாதிரி பட்டன்லாம் எதுவும் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் வண்டியை விட்டு நீங்கள் தள்ளி நடந்து போனாலே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகும், பக்கத்தில் வந்தினாலே ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகும். அந்த ஒரு ஃபீச்சர் இதில் இருக்குங்க. அதை தவிரவும் நீங்கள் லாக் அண்ட் அன்லாக் வந்து மேனுவலாக ஃபிசிக்கலாக பண்ணிக்கலாம். இந்த கீக்குள்ளேயே எமர்ஜென்சி கீ ஒன்று இருக்குது. ஸோ அது இந்த பட்டனை வச்சு நீங்கள் ரிலீஸ் பண்ணலாங்க. அதுக்கான எமர்ஜென்சி கீ ஹோல் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது கேபினை திறந்து பார்த்தோம் என்றால் ஏர்கிராஸ் எக்ஸில் என்னென்ன ஃபீச்சர்லாம் அப்கிரேட் பண்ணாங்களோ அதே ஃபீச்சர்ஸ் இந்த பெசால்ட் எக்ஸ்க்கும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதை நான் முதலே சொல்லிக்கிறேன். இந்த இன்டீரியரை வந்து நம்ம குவிக்கான ப்ரஷ்அப் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குன்னு மட்டும்தான் கவர் பண்ண போகிறோம். இன்டெப்த்தாக உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏர்கிராஸ் எக்ஸோடைய ரிவ்யூ இருக்குது, கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன், அதில் நீங்கள் அவசியம் பாருங்கள்.
ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் டேஷ்போர்ட் டிசைன் எல்லாமே ஏர்க்ராஸ் எக்ஸ் போலவே அப்படியே சேமாக இருந்தாலும் இந்த லெதர் கலர் பேட்டர்ன் வந்து மாற்றிருக்காங்க. ஏர்க்ராஸ் எக்ஸில் இது ஒரு மாதிரி ப்ரௌன் டேன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, டார்க் டேன் ப்ரௌன் கலர் மாதிரி பிளாக்கோட கம்பைன் பண்ணி. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் கலர் டேன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக ஏரியா ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் காரோட அப்பீல் வந்து தருது அப்படின்னு சொல்லலாங்க. மற்றபடி ஓவரால் எல்லா விஷயங்களும் அப்படியே சேமாக தான் இருக்குன்னு சொல்ல முடியுங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து லெதரட் சீட்ஸ் டாப் லெவல் மேக்ஸ் வேரியண்ட்ல வருது. இதுலயும் இன்னொரு சின்ன வித்தியாசம் இருக்குங்க. இங்க நீங்க பார்க்கலாம், இந்த டிசைன் பேட்டர்ன் கலர் தீம் வந்து மாறி இருக்கு. பெசால் டெக்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்கா மாத்திருக்காங்க. இங்க டேன், இது லெதரெட்டு, இது பிளாக், இதுவும் லெதரெட்டு. ஆனா நடுவில் வரக்கூடிய இந்த பட்டை இருக்கு பாத்தீங்களா, இது மட்டும் ஃபேப்ரிக் ஃபினிஷ்ல ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. சிட்ரோன் அப்படிங்கிற பிராண்டிங் இங்க பெருசா ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்க. இது வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் மேக்ஸ் வேரியண்ட்ல உங்களுக்கு ஃப்ரண்ட் 2 சீட்ஸுமே வென்டிலேஷன் ஃபங்க்ஷனோட வருது. அதுக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபோரேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கான பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, 3 ஸ்பீட்ஸ்க்கான வென்டிலேஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கான கண்ட்ரோல் இங்கே இருக்குது. டிரைவர் சீட்டுக்கு மேக்ஸ் வேரியண்ட் மட்டும் இல்லை, ப்ளஸ் வேரியண்ட்லேருந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வருது. அது எல்லாமே மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஓகே, தென் உள்ள உட்காருவோம். ஓகே, ஸோ இப்போ டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த புது டேன் கலர் உங்களுக்கு காமிச்சேன். ஓகேவா, இது அதே மாதிரி தான் இருக்குது. இந்த லைனுக்குள்ளே உங்களுக்கு வந்து இன்டீரியர் ஆம்பியன்ட் லைட்டிங் வருது. ஓவரால் லுக் அண்ட் ஃபீலே வந்து மாற்றிருக்காங்க. டோர் இந்த கிராப் ஹேண்டில் வரக்கூடிய இடத்துல ஃபுல்லாகவே கிளாசி பிளாக் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோக்கான கண்ட்ரோல் பட்டன்ஸ் எல்லாமே குவாலிட்டி மாற்றிருக்காங்க, மெட்டாலிக் ஃபினிஷில் இருக்குது. இந்த எலக்ட்ரானிக் மிரரோடைய ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோலுமே வந்து கிளாசி பிளாக்ல மாற்றிருக்காங்க. இதில் எலக்ட்ரானிக் ஆட்டோ ஃபோல்டிங் மிரர்ஸும் வருதுங்க. ஓகே ரைட், இப்போ உள்ள உட்கார்ந்து எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேங்க. ஸோ இதோ நீங்கள் பார்க்கலாம் டேஷ்போர்டுடைய ஓவரால் லுக் அண்ட் வியூ நல்லா இருக்குங்க. ஒரு சிட்ரான் கார் மாதிரியே இல்லை. ஆக்சுவலி குளோபல் லெவல் சிட்ரான் கார்ஸ்க்கு தான் இந்த மாதிரி டிசைன் லாங்குவேஜ் எல்லாம் வரும். இவங்க இந்த ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்கிரேடுக்கு இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்கிறது உண்மையாகவே ஹைலைட்டான விஷயமா இருக்கு. டேஷ்போர்டு முழுவதுமே உங்களுக்கு வந்து இந்த கோஸ்ட் டு கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டோர் டு இந்த டோர் உங்களுக்கு வந்து லெதரெட் ஃபினிஷ் வந்து ஃப்ளோ ஆகுது. டேஷ்போர்டு ஃபுல்லாகவே இந்த ஹை குவாலிட்டி டேன் லெதரெட் பேட்டர்ன் உங்களால் பார்க்க முடியும். நல்லா இருக்கு, ஃபீலையே மாற்றிடுது. கூடவே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த பிட் எல்லாமே புதுசு, இந்த மெட்டீரியலே புதுசு, ஹை குவாலிட்டி தான். ஆனாலும் சொர பிளாஸ்டிக் தான், பட் அதனால பார்க்கறதுக்கு ரொம்ப ஹை குவாலிட்டியாக தெரியுது. புதுசாக டெக்ஸ்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, கோல்டு ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க, ஏசி வென்ட்ஸும் மாறி இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே ரைட், இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸ்டார்டர் பட்டன் இங்கே இருக்கு. ஓகே ரைட், ஸோ என்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டிஸ்பிளேஸ் இப்படி தான் இருக்குங்க. ஓகே, நம்ம ஏற்கனவே ஏர்க்ராஸ் எக்ஸில் இதே டீட்டெயில்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ் தான் பார்த்துருக்கோம். ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் மாறுதுன்னு நினைக்கிறேன். வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏசியோடைய ஃபேன் ஸ்பீட் கம்மி பண்ணிடுறேன். ஆட்டோமேட்டிக் ஏசிங்கிறது டாப் வேரியன்ட்ஸில் கிடைக்குது, தெரிஞ்ச விஷயம் தான். இதில் ஏசி மேக்ஸ் அப்படின்னு ஒரு கண்ட்ரோலும் கிடைக்குது, வெயில் காலத்தில் ஈஸியாக பயன்படுது. நெக்ஸ்ட் இந்த டிஸ்பிளே நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு பெரிய சைஸ் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஸ்பிளே. இது பார்க்கறதுக்கு ஆக்சுவலி நீட்டாக இருக்குது. ரைட், அதே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்கிரேடட் இன்டர்ஃபேஸ். ஓகே, பழைய பசால்ட்டில் பார்த்த மாதிரி கிடையாது, இது ஆக்சுவலி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க பல மடங்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்பிளே கலரே ஆக்சுவலி கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருக்க மாதிரி தான் தெரியுது எனக்கு. பிரைட்னஸ்ஸு ஓகே, பிரைட்னஸ் தான் லோவாக இருக்குது. சரி ரைட், பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே உங்களுக்கு கிடைக்குதுங்க. கூடவே உங்களுக்கு கேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வாய்ஸ் கமாண்ட் சிஸ்டம் ஒன்று இருக்குது. அது இதில் வந்து ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் டெலிவரி எடுக்கும்போது அதை கொடுத்துருவாங்க. இப்போ என்னால் இதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, பட் உங்களுக்கு டெலிவரி எடுக்கும்போது அதை வந்து ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதையே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நேவிகேஷன் கண்ட்ரோல்ஸ் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி அதை கொடுத்துருக்காங்க. இட் இஸ் குவைட் நைஸ். ஓகே, தென் இந்த மேக்ஸ் வேரியண்ட்ல 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமரா சிஸ்டமுமே அவங்க ப்ரோக்ராம் பண்ணி கொடுப்பாங்க. டீலர் லெவல் ஃபிட்மெண்ட், இது ஃபேக்ட்ரிலேருந்து வராது, டீலரில் தான் ஃபிட்டிங் பண்ணணும். ஹேலோ பிராண்டுடைய 360 சிஸ்டம் இது அப்படின்னு இருக்கும்போது குவாலிட்டி நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தேன், பட் டு பி ஆனஸ்ட் டீசெண்டாக இருக்குது, ரொம்ப சுமாராக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். பல ஆங்கிள்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம், ஆனால் ரொம்ப கிறிஸ்பாக கிளாரிட்டியாக அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. சரிங்களா, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன், பட் டிஸ்பிளே ரொம்ப குட்டியாக இருக்குது, அதுதான் ஆனஸ்டான ஒரு ஃபீலிங். இதுக்கு இவங்க நார்மல் கேமரா கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்குங்கிறது என்னுடைய ஆனஸ்ட் ஃபீலிங்கு. மிட் லெவல் ப்ளஸ் வேரியண்ட் போனீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா கிடைக்கும், ஆனால் டாப் வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 360 கேமரா டீலர் தான் ஃபிட்டிங் பண்ணி தரணுங்க. ஓகே, தென் இதில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேவிகேஷனுக்கு நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கனெக்ட் பண்ணணும். ஃபோன் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ரேடியோ, எஃப்எம் எல்லாம் நார்மலாக வர விஷயங்கள் தான். சரிங்களா, இதுதான் இதில் இருக்கிற விஷயங்கள். ஆட்டோ ஏசி காமிச்சிட்டேன். டாப் வேரியன்ட்ஸை பொறுத்தவரை ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இங்கே கொடுத்துருக்காங்க. அது வேண்டானா நீங்கள் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் சார்ஜிங்க்கு 12 வோல்ட் சாக்கெட் ஒன்று அண்ட் யூஎஸ்பி போர்ட் ஒன்று கனெக்டிவிட்டிக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க.
2 கப் ஹோல்டர்ஸ் இங்கே உங்களால் பார்க்க முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுடைய மேப்புங்க. ஓகே, பெங்களூர்லேருந்து கிளம்பி இங்கே வந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓகே, அதுக்கப்புறம் இது சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர், இப்படி தான் வரணும். சரிங்களா, அதுதாங்க மேப்பு. இதுதான் 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்க்கான மேப்பு. ஓகே, இந்த கியர் பாக்ஸ் சூப்பராக இருந்திருக்கு. நம்ம வந்து C3லையும் ஓட்டணும், ஏர்க்ராஸ் எக்ஸ்லையும் ஓட்டணும், பெசால்ட்லையும் அதே தான் இருக்குது. சிறப்பான ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். இந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட உங்களுக்கு 205 Nm டார்க் கிடைக்குது அப்படின்னு இருக்கும்போது தாராளமாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் இதில் மேனுவல் மோட்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் மேனுவலாக கூட கியர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அந்த சிஸ்டமும் இருக்குது. மற்றபடி சென்ட்ரல் கன்சோல் அப்படியே சேம் தான், ஏர்க்ராஸ் எக்ஸில் பார்த்தது மாதிரியே தான். உங்களுக்கு வந்து ஹேண்ட் பிரேக் லீவர் இங்கே இருக்குது. இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாக்கெட் ஒன்று இருக்குது, அங்கே நீங்கள் கீ வச்சுக்கலாம். ஓகே, தென் ஆம்ரெஸ்ட் வந்து நல்ல நீட்டான ஒரு சூப்பர் ஹை குவாலிட்டி ஆம்ரெஸ்ட், ஸ்லைடிங்கோட வருது. உள்ள டீசெண்டான அளவுக்கு ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஃபைன். ஓகே, க்ளவ் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு டீசெண்டான சைஸ் க்ளவ் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கிறார்கள். ஓகே, நீங்கள் பார்க்கலாம், ஆக்சுவலி நல்லா டீப்பாகவே இருக்குது. இங்கே இவ்வளோ பெரிய புக் வச்சுருக்காங்க, அத்தனை ஸ்பேஸ் இருக்குங்க, அதெல்லாம் கவலை இல்லை. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் டோர்ஸில் உங்களுக்கு வந்து கிடைக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிமிங் IRVM வந்து கொடுத்துருக்காங்க. LED கேபின் லேம்ப் வந்துடுது. ஃப்ரண்ட்டுக்கு தனியாக இருக்குது, ரியருக்கு தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கோ டிரைவர் சைடில் வேனிட்டி மிரர் ஒன்று இருக்குது. இதுதான் விஷயம். அண்ட் யா, ஓகே, கடைசியாக இதை சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் எடுத்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் கிடைக்குதுங்க. ஓகே, க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஃபங்க்ஷன்ஸ் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸ்டேரிங் வீலோடைய லெஃப்ட் சைடில் இந்த ஸ்டேரிங் வீல் உங்களுக்கு லெதர் ராப்பிங்கோட வருது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான், டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. டில்ட் அட்ஜஸ்டபிள் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோ வைப்பர்லாம் இந்த சிட்ரோன் கார்ஸில் இல்லவே இல்லை. ஓகே, ஸ்டில் பரவாயில்ல. பட் இருந்தாலும் இவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்கிரேடட் இந்த கன்சோல், இந்த பவர் விண்டோடைய கன்சோலோட சேர்த்து இவங்க வந்து 1 டச் டவுன் விண்டோஸ் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. டிரைவர் விண்டோக்கு நான் பண்ண போகிறது இல்லை, கோ டிரைவர் விண்டோக்கு பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ நாட் ஓன்லி ஃப்ரண்ட் விண்டோஸ், ரியர் விண்டோஸுமே வந்து 1 டச் டவுனில் தான் கொடுக்குறாங்க. இது ஒரு சூப்பரான ஃபீச்சராக இருக்குது. வேறு யாரும் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் கொடுக்கறது இல்லை. சிட்ரோன் இதை கொடுக்குறது சூப்பரான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. கூடவே எலக்ட்ரானிக் ஃபோல்டிங், ஆட்டோ ஃபோல்டிங் வால்யூம்ஸ். இது நீங்கள் ஃபுல்லாக இப்படி சுற்றி விட்டிங்கன்னு வைங்களேன், ஃபோல்ட் ஆகிடுது. ஓகே, இந்த விஷயம் நைஸ். இங்கே ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த வண்டியில் 6 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் 2 ட்வீட்டர்ஸ் அண்ட் 4 ஸ்பீக்கர்ஸ். ஓகே, பெடல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆஸ் யூஸ்வல் நீட்டாக தான் இருக்குது. ரப்பர் லைனிங்கோட உங்களுக்கு வந்து பெடல்ஸ் வந்து கிடைக்குது. ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் எடுத்திங்கன்னா டெட் பெடலுக்கு நல்ல பெரிய பெடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் மேனுவல் வண்டி எடுத்திங்கன்னா இந்த டெட் பெடலுக்கு ஸ்பேஸ் கூட இருக்காது. ஸோ அது ஒரு சின்ன ஒரு கன்சர்ன். பட் ஆட்டோமேட்டிக் எடுத்திங்கன்னா கம்ஃபர்ட்டுக்கு, கன்வீனியன்ஸ்க்கு பஞ்சமே இல்லை, சூப்பராக இருக்குது. ஓகே, அண்ட் இந்த வண்டியில் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து இது என்ஜின் ஐடல் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் வேண்டாம்னா ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன் இங்கே இருக்குது. ஹெட்லாம்ப் லெவலர் இவங்க வந்து கேபிள் டைப்பில் இங்கே ரோட்டரி ஒரு நாபாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் விண்டோ லாக்கிங் இங்கே இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மிரர் கண்ட்ரோல் கிடையாதுங்க. ஓகே, இது வந்து இன்டீரியர் ஆம்பியன்ட் லைட்டிங்கை ஆஃப் அண்ட் ஆன் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல். இப்போ ஆனில் இருக்குது, ஆஃப். ஓகே, ஆன் பண்ணுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஆம்பியன்ட் லைட்டிங் வரும். இப்போ நான் வந்து பார்க்கிங் லேம்ப் ஆன் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ இந்த பிட்டுக்குள்ளேருந்து உங்களுக்கு லைட்டிங் வருதா, இந்த கேப்புக்குள்ளேயும் இந்த டோருடைய இந்த பிட்டுக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து ஆம்பியன்ட் லைட்டிங் வருது. பார்த்தீங்களா, இதை வேண்டானா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது வந்து நைட் டைமில் ஒரு ப்ரீமியமான லுக்கு தருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சிட்ரோன். ஆக்சுவலி நல்லா தாங்க இருக்குது. ஓகே, கொஞ்சம் லைட் கம்மியாக இருக்கிற கண்டிஷன்ஸில் டேஷ்போர்டு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி பிரைட்டாக ஒரு ரிச்சான ஃபீல் வந்து கொடுக்குது. லுக்ஸ் நைஸ். ரைட், இப்போ வாங்க பேக் சீட்ஸ் பார்ப்போமா. சிட்ரோன் பெசால்ட் ஆக்சுவலி ஒரு ஹுண்டே கிரெட்டா அளவுக்கு சைஸ் இருக்கிற வண்டிங்க. அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து ஏற்கனவே பழைய பெசால்ட்டில் பேக் சீட் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அது வந்து வேற ஒரு இன்ஸ்டாகிராம் சேனலில் வந்து மீமாவே ஆக்கிட்டாங்க, ஹெட்ரூம் காட்டுற மாதிரி. கூப்பே டைப் அப்படின்னாலே வந்து ஜென்ரலி வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு வந்து பல பேர் நினைக்கிறாங்க. ஆனால் சிட்ரோன் பெசால்ட்டை பொறுத்தவரை அப்படி கிடையாதுங்க. ஏன் ஹைட் பார்த்தீங்கன்னா 5 அடி 11 அங்குலம் இருக்கும், 6 அடி ஆல்மோஸ்ட். அப்படின்னு இருக்கும்போது டிரைவர் சீட் வந்து ஏன் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்களேன், அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஹெட்ரூமும் பார்த்தீங்கன்னா பஞ்சமே இல்லை, நல்லாவே இருக்குது. என்னால் இங்கே கம்ஃபர்டபுளாக பேக் சீட்டில் ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு போக முடியும். அந்த அளவுக்கு நீட்டான பேக்கேஜிங், பிரில்லியன்ட் ஸ்பேஸ் அண்ட் பிரில்லியன்ட் கம்ஃபர்ட். ஓகே, கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு ஹைலைட் ஃபீச்சர் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த சீட்டோடைய தை சப்போர்ட் மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமாக தூக்கி இருக்கே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். இது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சருங்க. இது இந்த சைடு வந்துக்கிறேன் நான். இந்த தை சப்போர்ட் அட்ஜஸ்ட்டுங்கிறது வேறு எந்த வண்டிலையும் நான் பார்த்ததில்லை. இங்கே ஒரு ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா,
இந்த ஹேண்டில் நீங்கள் உட்காந்துட்டு இப்படி சும்மா இப்படி தூக்குனாலே போதும். சில பல லெவல்ஸ்க்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தை சப்போர்ட்டை. அதாவது இது ஒரு லெவல், 2வது லெவல், 3, 4 லெவலுக்கு தை சப்போர்ட். ஆமாம், 4 லெவலுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு உங்களுடைய ஹைட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஹைட் அதிகமாக இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி சரியான கம்ஃபர்டபுள் பேக் சீட், ப்ரில்லியண்டான பேக்கேஜிங். இந்த மாதிரி ஃபீச்சர் கொடுத்துக்கிறது ஒரு மிகப்பெரிய இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லலாங்க. ஓகே, நைட். அதுக்கப்புறம் வேற கம்ஃபர்ட் ரிலேட்டட்னு பார்த்தீங்கன்னா இங்கே சென்டர் ஆம்ரெஸ்ட் ஒன்று பெருசாக கொடுத்துருக்காங்க. இட் இஸ் வெரி வெரி நைஸ். இதுதாங்க பேக் சீட் பிரியர்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். சூப்பரான கம்ஃபர்ட் இருக்குது, அமேசிங் ஸ்பேஸ். ஆனால் 2 பேருக்கு தான் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்குது. ஆனாலும் இங்கே வாங்கலேன், ஹெட்ரெஸ்ட் டிசைன் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹெட்ரெஸ்ட் டிசைனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி விங் டைப் ஹெட்ரெஸ்டாக கொடுத்துருக்காங்க. இப்படி வர மாதிரி கொஞ்சம் நல்லா பெருசாகவே அகலமாகவே இருக்குது. ஒரு லக்ஸரி காரில் வர ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இது ஒரு ஹைலைட்டான விஷயம். ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கவனம் செலுத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ கம்ஃபர்ட்லாம் ஓகே. அடிஷ்னல் இன்னும் லக்ஸரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வென்ட்ஸ் 2 இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, கூடவே 2 C டைப் USB சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே வசதியான ஒரு செட்டப் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வெரி நைஸ் அண்ட் நீட். ஃபோன் எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோனுக்கு இங்கே பேக் சீட் ஸ்டோரேஜ் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இது நான் அடுத்து வந்த C டைப் கேபிள் இது. ஸோ எல்லாமே ரொம்ப நீட்டாக யோசிச்சிருக்காங்க. 5 பேர் போக முடியுமா வண்டியில் அப்படின்னு கேட்பீங்க. சென்டரில் ஒரு சின்ன ஹம்ப் இருக்கு. ஓகே, இந்த ஹம்ப் கொஞ்சம் பெருசாக இருக்கு. பத்தாதுக்கு ஏசி வென்ட்ஸ் கொஞ்சம் இவ்வளோ தூரம் உள்ள வருதுன்னு இருக்கும்போது நடுவில் ஒருத்தவங்க உட்காடுறாங்கன்னா அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் உட்காரலாங்க, அகலம் பிரச்சனை இல்லை, அகலம் நல்லாவே இருக்கு. ஆனால் சென்டர் பேசஞ்சருக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இல்லை. பட் நடுவில் உட்கார்றவங்க கொஞ்ச நேரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துக்கலாங்க. ஒன்றும் பெரிய கம்ப்ளைண்ட் இருக்க போகிறது இல்லை. எல்லாருக்குமே ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸும் இருக்குது. சென்டர் பேசஞ்சருக்குமே ப்ராப்பரான 3 பாயிண்ட் சீட் பெல்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் மவுண்ட்ஸும் இருக்குது. மேலும் 6 ஏர்பேக்ஸ் எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. நீங்கள் பேஸ் லெவல் யூ வேரியன்ட் எடுத்தாலுமே 6 ஏர்பேக்ஸ் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டாண்டர்டு தான். ஸோ சைடில் 6 ஏர்பேக்ஸ் இருக்குது. தனியாக மேலே உங்களுக்கு ஒரு LED கேபின் லேம்பும் கிடைக்குது. ஓகே, நீட். ஓகே, விண்டோஸ் வந்து டீசெண்டாக பெருசாக இருக்குது. கூப்பே டைப்பாக இருந்தாலும் டீசெண்டாக இருக்குது. நைஸ். ஓகே, ஸோ இதுதான் ரியர் சீட்ஸ்லேருந்து பார்க்கக்கூடிய டேஷ்போர்டோடைய வியூ. பசால்ட் எக்ஸ் மேக்ஸ் வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்லிக்கிறேங்க, பேஸ் லெவல் யூ வேரியண்ட் தவிர நீங்கள் ப்ளஸ் அண்ட் மேக்ஸ் வேரியண்ட் எடுத்தீங்கன்னா இந்த அப்டேட்டட் டேஷ்போர்ட் டிசைன் கிடைக்கும். ப்ளஸ் வேரியண்ட்டில் இந்த லெதருக்கு பதிலாக ஃபேப்ரிக் கொடுப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் டிசைன் எல்லாமே அப்டேட்டடாக இந்த மாதிரி இருக்கும். பேஸ் லெவல் யூ வேரியண்ட் எடுத்தீங்கன்னா பழைய டைப் டேஷ்போர்ட் டிசைன் தான் வரும். ஆனால் அதுலேயுமே உங்களுக்கு வந்து அத்தியாவசிய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அண்ட் அடிப்படை கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸும் வந்துடுது, இன்க்ளூடிங் ரிமோட் லாக்கிங். கூடவே உங்களுக்கு வந்து ஆல் 4 பவர் விண்டோஸ், எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ஆர்விஎம்ஸ் அண்ட் 6 ஏர்பேக்ஸ் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் பேஸ் வேரியண்ட்லேயே இருக்குது. ஓகே, ஸோ இந்த அப்டேட்டட் டேஷ்போர்டோடைய லுக் நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலி வேற ஒரு கார் மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு லக்ஸரி அண்ட் ப்ரீமியம்னஸ் ஃபோக்கஸ் பண்ணி இந்த சேஞ்சஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு சிட்ரோனுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். ஓகே, ஆக்சுவலி நைஸுங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தாலுமே 6 ஏர்பேக்ஸ் எல்லா வேரியண்ட்லையுமே ஸ்டாண்டர்ட் அண்ட் காமன் தான். டர்போ பெட்ரோல் வேரியன்ட்ஸை பொறுத்தவரை ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்டும் கிடைக்குது. ஸோ இட்ஸ் ஆல் குட். டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் நமக்கு வந்து டாப் லெவல் வேரியன்ட்ஸில் கிடைக்குது. எல்லா வேரியண்ட்லையுமே ரிமோட் லாக்கிங் இருக்குது, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது. அண்ட் எல்லாருக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸும் வந்து கொடுக்குறாங்க. இட் இஸ் ப்ராப்பர்லி குட் அப்படின்னு சொல்லலாங்க. பேஸ் வேரியண்ட் எடுத்தாலுமே இந்த வண்டியில் வேல்யூ ஃபார் மணி தான். ஓகே, ரைட். இப்போது இங்கே ரியர் டோர்ஸ் உங்களுக்கு காட்டல. ஸோ ரியர் டோருமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் டோர்ஸில் பார்த்தது போலவே இங்கே உங்களுக்கு லெதர் பேடிங் ஃபுல்லாகவே இருக்குது. இங்கேயுமே பவர் விண்டோடைய பட்டன் டிசைன் வந்து மாற்றிருக்காங்க. ஃபுல்லாகவே கிளாசி பிளாக் பேட்டர்னில் வித்தியாசமாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் டோர் ஹேண்டில் வந்து உங்களுக்கு கன் மெட்டல் கிரே மாதிரி ஒரு ஃபினிஷில் நல்லாவே வருது. ஓகே, இங்கேயும் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ், ஒரு ஸ்பீக்கர், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. விண்டோ சைஸ் ஆக்சுவலி நல்லா இருக்குங்க. ஓகே, ரைட். இப்போ வாங்க இந்த வண்டியை லக்கேஜ் ஸ்பேஸ் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் டிரைவ் போயிடலாம். ஃபைனலாக இந்த பசால்ட் எக்ஸோடைய பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது ஒரு கூப்பே டைப் வண்டி. அதுக்கு ஏற்ற மாதிரி நார்மலாக கூப்பே டைப்னு பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் நல்லா அதிகமாக இருக்கும். இந்த வண்டியும் அதே மாதிரி தாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாங்க, ஏக்கர் கணக்கில் தான் இருக்குது, அந்த அளவுக்குன்னு சொல்ல முடியும். அத்தனை ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கள் பேக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, அத்தனை ஐட்டம்ஸ் இங்கே நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. 550 லிட்டருக்கு மேலேயே உங்களுக்கு வந்து ஈஸிலி லக்கேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. ஆல்மோஸ்ட் 600 லிட்டர் கிட்டே வருங்க. நீங்கள் அந்த பார்சல் ட்ரே எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், 600 லிட்டர் வரைக்குமே நீங்கள் ஸ்பேஸ் வந்து லிபரேட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு இட வசதி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் இங்கே வேறு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன பேக் ஹுக் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் ஹுக்குக்கு பதிலாக பூட் லேம்ப், LED லேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஃபைன். ஸ்டெப்னி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஓகே,
கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, என் பேக் தான் வெயிட்டாக இருக்குது. ஸோ ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா இதுதாங்க. ஓகே, இது வந்து ஸ்டெப்னி அப்படின்னு பேரே போட்டிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது இது ஒரு சின்ன சைஸ் வீலாக தான் இருக்கும். கரெக்ட், எதிர்பார்த்த மாதிரி இது ஒரு 15 இன்ச் ஸ்டீல் வீலுங்க. ஓகே, இது ஒரு சைஸ் கம்மி, அதுவும் ஸ்டீல் வீலாக கொடுத்துருக்காங்க. ஃபுல் டைமாக பயன்படுத்த முடியாது, டெம்பரரி யூஸுக்கு மட்டுமே. ஓகே, தென் இது வந்து வண்டியோடைய ஜாக் டூல் கிட்டுங்க. ஓகே, இது வந்து ப்ராப்பராக டூல் கிட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இருக்குங்க, இட் இஸ் ஃபைன். ஆனால் அடிஷ்னல் லக்கேஜ் ஸ்பேஸ் வேணும்னா அதுக்கு நீங்கள் வந்து இந்த ரியர் சீட்ஸை 60-40 ஸ்பிளிட் ஃபோல்டெல்லாம் பண்ண முடியாதுங்க. ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே இந்த டேக் இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி 2 சைட்லையுமே டேக் இருக்குது. ஸோ அந்த சைடில் தினேஷ் வந்து எடுக்கிறாரு, இந்த சைடு நான் எடுக்கிறேன். மடக்கிடு தினேஷ். சூப்பர், இந்த மாதிரி மடக்கிக்கலாங்க. அப்படி மடக்கிட்டிங்கன்னா அந்த சீட் மேலேயே நீங்கள் வந்து லக்கேஜ் வச்சுட்டு போகலாம். கொஞ்சம் அடிஷ்னல் ஸ்பேஸ் கிடைக்குதுங்க, ஆனால் ஃப்ளாட்டாக இல்லை. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் இருக்குது. ஓகே, இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லக்கேஜை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பேக்கேஜ் பண்ணிட்டு போகலாம். பட் ஸ்பேஸ் இருக்குது, கவலை இல்லை. ஓகே ரைட், இதுதாங்க இங்கே இருக்கிற விஷயங்கள். இங்கே இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கலாம், நம்பர் பிளேட்டுக்கான லைட்டிங்குமே இவங்க வந்து எல்இடியாக கொடுத்துருக்காங்க. குவைட் நைஸ். ஓகே, ஸோ வாங்க இந்த சிட்ரோன் பெசால்ட் எக்ஸை ரோட்டில் இறக்கி பார்ப்போமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த சிட்ரோன் பெசால்ட் எக்ஸை நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஏர்க்ராஸ் எக்ஸ் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணோம், ஆனால் அது 7 சீட்டர், இதை விட வெயிட் அதிகம், கொஞ்சம் இன்னும் பெரிய வண்டி மாதிரி ஒரு லுக்கும் இருக்கும், பாக்ஸி டைப் லுக்கு. இது வந்து இன்னும் கொஞ்சம் டைனமிக்காக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இனிவே இன்றைக்கி நம்மளால் அவ்வளோ லாங் ட்ரைவ் எடுத்துகிட்டு போக முடியாது, காரணம் பெட்ரோலும் கம்மியாக தான் இருக்குது. அதே சமயம் டிராஃபிக் டைமும் கூட, தீபாவளி டைம்ங்கிறதுனால கொஞ்சம் நம்ம லிமிட்டடாக அளவான ஒரு தூரத்தில் ட்ரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ வண்டி ஆனில் தான் இருக்குது. இன்ஜின்லேருந்து துளி கூட நாய்ஸ் இல்லை, மைல்டான ஒரு ஃபெயிண்டான பல்சிங் மட்டும் உங்களுக்கு வந்து பெடல்ஸில் ஃபீல் ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஓகே ரைட், இப்போ ஏசி ஆனில் தான் இருக்குது. வாங்க அப்படியே ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இதோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சந்து, இதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். சிட்ரோனை பொறுத்தவரை எந்த கார் நீங்கள் எடுத்தாலுமே ரைட் குவாலிட்டி, சஸ்பென்ஷன் குவாலிட்டி அமேசிங்காக இருந்திருக்கு. இத்தனை வருஷமாக நம்ம சிட்ரோன் கார்ஸ் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோன்னு இருக்கும்போது அது ஒரு காமனான ஒரு ட்ரைட்டுங்க. ஓகே, கடைசியாக நம்ம பேட் ரோடில் டெஸ்ட் பண்ணுவோம், ஆனால் முதல்ல நம்ம வந்து சந்துக்குள்ளேயும் ஸ்பீட்ஸ்லையும் எப்படி இருக்குது அதையும் வந்து பார்த்துடலாம். உங்களுக்கு கூடிய விரைவிலே இன்னொரு லாங்கர் டிரைவ் ஆனக்கட்டி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் ஒரு டிரைவ் ரிவ்யூ நான் வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுறேங்க. பட் இப்போதைக்கு இந்த டிரைவ் ரிவ்யூ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாமி, சரிங்களா? ஏன்னா டைம் இல்லை எங்களுக்கு அந்தளவுக்கு. ஸோ இத்தனோட சின்ன சந்துலேருந்து எடுத்து வந்தாலுமே எந்த அளவுக்கு நீட்டாக ஹேண்டில் பண்ணுது பாருங்களேன், அது அவ்வளோ ப்ராப்பரான ஜட்ஜிங் இருக்குது. டிரைவர் சீட் வந்து நீங்கள் இருக்கிறதுலே லோவஸ்ட் பொசிஷன் வச்சாலுமே பானட் ஃபுல்லாக தெரியுதுங்க. எனக்கு பானட்டோடைய அந்த கார்னர்ஸ் எட்ஜ் முதற்கொண்டு தெரியுது. அந்தளவுக்கு ஒரு ஸ்மார்ட் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரு ஸ்மார்ட்டான டிசைன் தான். ரைட், திரும்பி லெஃப்ட் போயிட்டு அப்புறம் யூட்டர்ன் போட்டு வரலாங்க. இந்த டிராஃபிக்கில் எல்லாம் உங்களுக்கு ஓட்டி காட்ட தான் போகிறேன், டோன்ட் வரி. எடுத்த உடனே ஒரு மிதிக்கலாம். பைக் வருது. ரைட், போகலாமா? இந்த புல் அடிக்டிவ்ங்க. வித்தின் நோ டைம் நான் வந்து 94 கிட்ட ஸ்பீடுக்கு வந்துட்டேன். அதாவது இந்த வண்டியில் நீங்கள் ஸ்பீடு போகிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது, அந்தளவுக்கு மாஸ்க் பண்ணி கொடுத்துருது. ஓகே, அதுவும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலுமே அந்த எட்ஜ் டு எட்ஜ் நீங்கள் ஜட்ஜ் பண்ணலாம். அதுக்குன்னு ரொம்ப ரேஷாக எல்லாம் ஓட்டாதீங்க. வண்டி சூப்பராக இருந்தாலும் நம்ம ஒரு ப்ராப்பரான சேனான டிரைவராக இருக்கணும் எப்போவுமே, அதுதான் நான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளைஓவரில் இந்த ஜாயிண்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தூக்கி தான் இருக்குது, ஆனாலும் உள்ளே ஒன்றுமே தெரியறதில்ல. அப்படியே ஃப்ளாட்டாக பண்ணி விட்டுருது, லிட்டரலி எல்லாத்தையும் அயன் பண்ணி விட்டுருது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு ப்ரில்லியன்ட் ரைடு குவாலிட்டி. பேக் சீட்டில் உட்கார்றவங்களுக்கு ஆக்சுவலி நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு ஏற்ற ஒரு அருமையான ஹைவே க்ரூசர் வண்டி. தேவையான இப்போ பவரும் இருக்குது, அதுக்கேற்ற கம்ஃபர்ட்டும் இருக்குது. இப்போ பொறுமையாக ஓட்டினா ஒன்றுமே இல்லைங்க. ஆஸ் யூஷுவல் ஸ்பீடாக ஓட்டும்போது நல்ல கம்ஃபர்ட் இருக்குது. ஸோ பொறுமையாக ஓட்டும்போதெல்லாம் கேட்கவே வேண்டாம், ரிலாக்ஸ்டாக ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். ஆம்ரெஸ்ட்டுமே கரெக்டான ஹைட்டில் வச்சுருக்காங்க, ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. சம்டைம்ஸ் கொஞ்சம் அந்த ஒரு யோசிக்குதே தவிர, இது ரெஸ்பாண்ட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்களேன், அது நிறுத்தவே முடியாது, அந்த பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், ட்ரெயின் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ ஒரு யூட்டர்ன் போட வேண்டி இருக்கும், ஆம்ரெஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ரைட், பேரிகேடை பொழந்து வச்சுருக்காங்க. ரைட், யூ டர்ன்.
ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ஒரு விரலில் சுற்றலாம், அந்தளவுக்கு ஈஸியாக இருக்குது. சிட்ரோனை பொறுத்தவரை ஸ்டீரிங் அண்ட் சஸ்பென்ஷன்ஸில் குறைய வைக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 100% ஆட்டோ ரிட்டர்ன் பியூட்டிஃபுல்லாக ஆயிடுச்சு. லெட்ஸ் ஸ்டார்ட். அமேசிங் அமேசிங். 205 NM டார்க். நீங்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே 100 ரீச் ஆகிட மாட்டிருக்கு. ஆனால் அதுக்கேற்ற ரோடு தான் இல்லைங்க. சாரி, நான் இன்னொரு நாள் உங்களுக்கு ப்ராப்பர் லாங்கர் டிரைவ், ஒரு ஹை ஸ்பீட் டிரைவ் கொண்டு வரேன். ஆனால் இந்த ரோட்லேயே என்னால் என்ஜாய் பண்ண முடியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா லிட்ரலி விளையாடிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு ஈஸி டு ஹேண்டில், ஈஸி டு கம்யூனிகேட், அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான். இவங்க இத்தனை நாள் இப்படி ஒரு பேக்கேஜ் வச்சுருந்துருக்காங்க, ஏன் இதை வந்து அந்தளவுக்கு அப்டேட் பண்ணாமல் வச்சுருந்தாங்க, ப்ரொமோஷன் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னு தான் எனக்கும் புரியலை. எப்படிப்பட்ட ஷார்ப்பான கர்வ் எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு எடுக்க முடியுது இதில். இட்ஸ் ஸோ குட். வெரி பியூட்டிஃபுல் டு கண்ட்ரோல், கிரேட் டு ஹேண்டில், ரியலி நைஸ். இப்போ அடுத்த டிராஃபிக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். நம்ம இப்போ அடர்ந்த டிராஃபிக்குள்ளே இருக்கோங்க. பிரேக். அதாவது லைட் ஸ்பீடில், லோ ஸ்பீட்ஸில் எவ்வளோ லைட்டாக இருக்குது ஸ்டீரிங்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீட்ஸில் போகும்போது அப்படியே ஸ்டிஃபாக ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி அந்த ஃபீலிங் வந்து கொடுக்குது. அந்தளவுக்கு அவங்க குளோபல் பிராண்ட், அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி பண்ணணும்னு. பட் இத்தனை நாளாக ஏன் வந்து இன்டீரியரில் குறை வச்சுருந்தாங்கன்னா எனக்கு ஆக்சுவலி புரியல. இப்போவாவது இந்த அப்கிரேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி ஒரு சந்தோஷமான விஷயம். வண்டியோட லுக்கு, ஃபீல் எல்லாமே டோட்டலாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்கங்கிறது ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸாக இருக்குது எனக்கு. ஸோ டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு இது ஒரு 4.3 மீட்டர் வண்டி அப்படின்னு நீங்கள் பெருசாக யோசிக்கலாம் தேவையில்லைங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. எனக்கு ஒன்றும் பெரிய வண்டி ஓட்டுற ஃபீலே இல்லை. எல்லாமே நீட்டாக தெரியுது எனக்கு. இந்த பில்லர்ஸுமே ஆகலாம் அந்தளவுக்கு இல்லை. ஸோ இந்த பில்லர் நீங்கள் பார்க்கலாம், அந்தளவுக்கு ரொம்ப திக்கான பில்லரும் கிடையாது. எனக்கு நீட்டாக ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது. பானட்டும் ஓரளவுக்கு, அந்த பானட் எட்ஜ் எல்லாமே நல்லாவே தெரியுது எனக்கு. இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. விண்டோ லைன் கீழே தான் இருக்குது எனக்கு. சீட் நார்மலாகவே ஹைட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ரியர் விண்ட்ஷீல்டு மேபி உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக தெரியலாம், ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. அது ஒன்று தான் எனக்கு ஒரு விசிபிலிட்டி ரீதியாக மைல்டான ஒரு சின்ன கன்சர்னை தவிர, டெய்லி ஓட்டுறவங்களுக்கு இது வந்து பழகிரும்னு வைங்களேன். மற்றபடி இட்ஸ் ஓகே தான். இப்போ டிராஃபிக்கில் இட்ஸ் ஆக்சுவலி ஓகே, மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஆஸ் ஆஃப் நோ இந்த மிதிச்சதுக்கு எவ்வளோ மைலேஜ் வந்துருக்குன்னு பார்ப்போமா. நான் ரீசெட் பண்ணியிருந்தேன். டர்போ பெட்ரோல் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஓகே, நல்ல மிதிச்சும் ஒரு 9 கிட்ட காட்டுது. இப்போ டிராஃபிக்லன்னு இருக்கும்போது ஒரு 9-10 கிட்ட வரும். ஸ்பீட்ஸில் நீங்கள் ஹைவேஸில் கான்ஸ்டண்ட்டாக பொறுமையாக ஓட்டிகிட்டு போனீங்கன்னா எப்படியும் ஒரு 18 அந்த ரேஞ்ச் வருங்கிறது ஒரு மேக்ஸிமம் ஒரு நம்பராக நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. ஓகே டிராஃபிக் விட்டுருச்சு அப்படின்னு இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் ஓட்டலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். பிரேக்கிங் ஆக்சுவலி நல்லாவே இருக்குது. என்ன ஆட்டோமேட்டிக் வண்டி அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் லைட்டாக என்னங்க மேனுவல் மாதிரி டைரெக்டான ஃபீல் இருக்காது. ஆனால் மேனுவல் டர்போவில் பிரேக்கிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆட்டோமேட்டிக் இருக்கும்போது டிப்பிக்கலான அந்த ஒரு ஆட்டோமேட்டிக் இயர் பாக்ஸோடு சேர்ந்து அதை கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ஒரு மைனர் லேக் தெரியலாம், அவ்வளோதான். ஆனால் அடிச்சதுன்னா ஒரே இடத்துல கப்பு நின்றும், அந்த ஒரு உறுதியான ஃபீல் இருக்குது. ஓகே லேன் சேஞ்ச். என்னென்னா இவங்களும் அந்த 360 கேமராவை வந்து ஃபேக்ட்ரியிலேருந்தே கொடுத்து அதில் அந்த பிளைண்ட் வியூ மானிட்டர்ஸ், இப்போ இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா அந்த 360 கேமராவோட அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் கேமராஸ் விசிபிலிட்டி காட்டுற மாதிரி அந்த சிஸ்டம் கொடுத்துருந்துருக்கலாம். அதெல்லாம் இன்னும் வரலைங்க. இவங்க இன்னும் 360 கேமராவே ஃபேக்ட்ரிலேருந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஒரு சின்ன வருத்தம். ரைட் போகலாமா? இந்த குதிக்கிறதெல்லாம் ஒன்றுமே தெரியறதில்ல, அசால்ட்டாக 100 போயிடுது. தெருக்க விடுது. திரும்ப யூட்டன் போட்டு நம்ம அந்த ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது ஓரளவுக்கு. மிதிச்சு பார்க்கலாம். மேனுவல் மோட்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்னு இருக்கும்போது மெயினாக வந்து கம்ஃபர்ட் ஓரியன்டான ஒரு டிரைவிங் தான். மேனுவலில் கிளச்சை மிதித்து ஓட்டுறது பிடிக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக் போகிறது ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன். அதுலேயும் மிகச்சிறந்த ஒரு ஸ்மூத்தான பவர்ஃபுல் ஆட்டோமேட்டிக் வண்டியாக இருக்குது இந்த பெசால்ட். நாட் ஒன்லி பெசால்ட், நீங்கள் ஏர்க்ராஸ் எடுத்தாலுமே இதே டிரைவிங் ஃபீல், இதே அளவுக்கு அந்த பஞ்சியான டெலிவரி, டார்க்கு அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. ப்ரில்லியண்ட்டான ஒரு மெக்கானிக்கல் பேக்கேஜ்னு சொல்லலாம். ஓகே ரைட், இப்போ ரோடு ஃப்ரீயாக இருக்கா, ஒரு மிதிக்கலாம் வாங்க. மேனுவல் மோட், மேனுவலுக்கு போட்டேன். இப்போது இது வந்து
ஓ, இந்த ஸ்பீடில் செகண்ட் கியர்லேயே 80 வரைக்கும் போகுதா? பாஸ் கொஞ்சம் தள்ளிக்கிங்க. ரைட், இப்போ தேர்டில் ஓட்டிகிட்ருக்கேன். இழுக்குதா? இழு 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 இழு. சூப்பர். ஃபோர்த். தேர்ட்லேயே 90 வரைக்கும் போச்சுங்க. ஃபோர்த்தில் 100, ஃபிஃப்த்தில் 110. அப்பா, டபுள் டவுன் ஷிஃப்ட் பண்ணேன், தேர்டுக்கு வந்துருச்சு. வண்டி என்ன என்ன பண்ணாலும் கேட்குதுங்க, என்ன கமாண்ட் கொடுத்தாலும் சொல் பேச்சா கேட்குது. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான மெக்கானிக்கல் பேக்கேஜ். தேர்ட் கியர்லேயே நம்மளால் 65 ஓட்ட முடியுது. சரி, ஆட்டோமேட்டிக் வந்துக்கிறேன். மிருகம் மாதிரி போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மிருகம் மாதிரி போவேன் அப்படிங்குது. குவைட் அ ஃபண்டாஸ்டிக் கார். அவசியம் ஒரு தடவை ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நீங்கள் மீதி எந்த வண்டி நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்களோ இல்லையோ, இதை நீங்கள் அவசியம் ஒரு தடவையாக ட்ரைவ் பண்ணி பாருங்கள். வில் பி தரலி இம்ப்ரெஸ்டாக தான் நான் சொல்லுவேங்க. ஓகே, நம்ம இந்த சந்தில் ஆக்சுவலி திரும்பிட்டோம். ஓகே, இதுதான் கொஞ்சம் பேட் ரோடுங்க. லைட்டாக ஓட்டி பார்ப்போம். ஒன்றுமே தெரியறதில்ல. மைல்டாக அந்த உலுக்கல் மட்டும் இருக்கே தவிர டம்மு டும்முலாம் ஒன்றுமே தெரியறதில்ல. நீட் அண்ட் குவைட், சைலண்ட்டாக அது பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிடுது. இன்றைக்கி அது வந்து ஒரு மாதிரி அந்த எட்ஜோடு வரக்கூடிய பாட் ஹோல் கவரு, அதெல்லாம் கூட ஒன்றும் தெரியறதில்ல உள்ள. வெரி நைஸுங்க. சூப்பர். ஸோ இதுதான் சிட்ரோன் பசால்ட் எக்ஸோடைய டிரைவ் ரிவ்யூ. என்ன கேட்டிங்கன்னா, டிரைவ், ஹேண்ட்லிங், பவர் அண்ட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இதெல்லாம் சேர்ந்த ஒரு அருமையான பேக்கேஜ் இது. இந்த பேக்கேஜை பீட் பண்ணுறதுக்கு கார்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த கேட்டகரியில். அதுவும் இந்த ப்ரைஸில் ஐ திங்க் இட்ஸ் குட். ஸோ வாங்க இந்த வண்டியோடைய சம்மரி பார்த்துடலாம். அண்ட் இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும் அதை வந்து பேசி முடிச்சுக்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் வண்டி நீங்கள் எந்த ரோட்டில் விட்டாலுமே நல்லாயிருக்கு, கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லாயிருக்கு. ஸோ இட்ஸ் குட். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவ்யூ நம்ம வந்து முடிச்சுக்கலாமா? வெல் ஃப்ரெண்ட்ஸ், சிட்ரோனுடைய பெசால்ட் எக்ஸ் அப்டேட்டட் மாடல். ஆக்சுவலி முன்ன இருந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே அவங்க நல்லாவே வச்சுட்டு இன்னும் நிறையாவே ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் கம்ஃபர்ட் ரீதியாக நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டீரியர் முன்னவே நல்லா தான் இருந்துச்சு, ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே சூப்பராக தான் இருந்துச்சு. ஆட்டோமேட்டிக், டர்போ பெட்ரோல் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னும் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் ஆகியிருக்கு, ப்ரீமியம் லுக்ஸ் மெயினாக இன்டீரியரில் அப்கிரேட் ஆகியிருக்குங்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது சிட்ரோனுக்காக. ஸோ இந்த பெசால்ட் எக்ஸ் நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவசியம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான, கம்ஃபர்ட் ஓரியன்டான பேக்கேஜாக இருக்குங்கிறது உறுதியான விஷயங்க. ஸோ உங்களுக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃபு அந்த மாதிரி ஃபேன்சி ஃபீச்சர்ஸ் எல்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு டிரைவிங்க்கு சூப்பராக இருக்கணும், பவர் நல்லா இருக்கணும், ஸ்மூத்தான ஆட்டோமேட்டிக் இருக்கணும், சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்கணும், ஸ்பேஸ் மெயினாக ரொம்பவே சூப்பராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பெசால்ட் எக்ஸ் ஆக்சுவலி ஒரு இம்ப்ரெசிவான காராக இருக்குங்கிறது உறுதியான விஷயமா இருக்குது. சேஃப்டி ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ் எல்லா வேரியன்ட்ஸ்லையும் கிடைக்குது. என்ட்ரி லெவல், பேஸ் லெவல், யூ வேரியன்ட் வந்து உங்களுக்கு கூடிய விரைவிலேயே நான் வந்து ரிவ்யூ கொண்டு வரேன். ஆனால் ஏற்கனவே அதை டிரைவ் பண்ணியிருக்கேன், அதனுடைய லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாங்க. அந்த வண்டி ஓட்டுறதுக்கு ஆக்சுவலி இம்ப்ரெசிவாக தான் இருந்துச்சு. டர்போ பெட்ரோல் என்ஜின் இல்லைனாலுமே அதுவும் ஓடுறதுக்கு நல்லா தான் இருந்துச்சுங்க. ஓகே, ஸோ எஸ், இந்த வண்டி வேல்யூ ஃபார் மணியா நீங்கள் வாங்குவீங்களா? கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. ஏற்கனவே பெசால்ட் நீங்கள் யூஸராக தான் இருக்கீங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கலாம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.